நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சாதனா ஆண்டி வந்து நடிக்க வந்திருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம், நம்ம ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களாம் இப்போ சண்டை போடுறதில்ல, இப்போலாம் திருந்துட்டோம். இப்போ வந்து மணி பார்த்துங்க, ஒரு மணி வந்து 11 மணி இருக்கும். இப்போ தான் நாங்கள் பூஜை போட்டோம். பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னடா நைட்டு 12 மணி பூஜை? பூஜை ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எல்லாத்தையுமே தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இப்போ ஆண்டி வந்து இப்போ ட்ரெஸ் எல்லாம் அவுத்துருவாங்க. அவுத்துட்டு அதுக்குள்ள வந்து வேற ட்ரெஸ் அதுக்கு தகுந்த மாதிரி சேரீ கட்டி உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஷார்ட் ஃபிலிம் வரும். எங்க ஊரு? உங்க பேர் சொல்லுங்க. வேல்முருகன். வேல்முருகன். இவர் வந்து புதுமுகம் பார்த்துங்க. இவர் வருங்காலத்துல நைட்டு கருப்பேன் குறும்புக்காரன், கருப்பேன் குசும்புக்காரன், என்னடா வீடியோ ரெகுலராக வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது வந்து எனக்கு புரியுது. நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா, உங்களுக்கே தெரியும், உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து வெட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெட்டிங்ஸ், வீடியோ எடிட்டிங் வந்து ரெகுலராக வந்து பண்ணியிருக்கேன். வெட்டிங் ஈவெண்ட்ஸ், கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் பைலட்டும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் வந்து தொடர்ந்து ஒர்க்குனால வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னா நமக்கு வந்து முதல்ல ஒர்க்கு முக்கியம், காசு சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம வீடியோ எடுத்து யூடியூப் வந்து பண்ணின்னு இருக்கோம். இந்த வீடியோ நான் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டாலும், இல்லை வீக்லி ஒன்ஸ் போட்டாலும், 10 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அலப்பற கேங் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றிகள் சப்போர்ட் பண்ணதுக்கு. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. இதே மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேண்டமாக ரீல்ஸை பார்த்து, ரீல்ஸ்க்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்து படித்து ஃபன் பண்ணி ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபன்னாக இருக்கும். ரகளைகள் ஆரம்பம். வெல்கம் பேக் டு த ஷோ. அலப்பற கிளப்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவன் ஜாக்கெட்டு போட்டுன்னு வரும்போதே தெரியும் ஏதோ வம்பு பண்ண போறான்னு. பேர் என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய கட்சி யார் பேர்ல வச்சிருக்காரு? திரிசா பேர்ல. திரிசா விஜய். அப்புறம் இன்னொன்னு கோவாக்கு கல்யாணத்துக்கு போனாரு, அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க பேர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். பென்சில் எடுத்து பாரு, கரெக்டா செக் ஆகும். என்ன சார் சொல்றீங்க? திரிசாவுக்கு டி வருதா, விஜய்க்கு வி வருதா, கீர்த்திக்கு கே வருதா, விசிகா. அது விடுதலை சிறுத்தை என்னடா கமெண்ட் பாப்போம். ஈவன்டா how are you? நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ how are you? How are you? I am fine. How are you? How are you? I am fine. அவன் அடிச்சாதே சார். டிஎம்கே தீபிகா, மாளவிகா, கத்ரினா கைஃபா. காமாட்சி இல்ல கோமாட்சி. விசுவாசப்படல கண்டிப்பா ப்ளே பண்ணிடலாம். சரி, உங்க லைஃப்ல யாராவது வந்து சந்தோஷமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல உங்க சுத்தில யாராவது நீங்க பாக்குறீங்க, அவங்கள பாக்கும்போது நம்ம வந்து இவங்கள மாதிரி மாறிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணி இருக்கும்ல. யார மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு ஜானி சின்ஸ் மாதிரி ஆகணும். ஓகே, அவர் மாதிரி ஆகணும்னா என்ன என்ன பிடிச்சது உங்களுக்கு? புரிகிறதா? தெரிகிறதா? ஜானி சின்ஸ் அவரு ஒரு ஆக்டர். அதான் அந்த மாதிரி ஆயிடணும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஆக்டர் மட்டுமா? ஆக்டர், பிளம்பர், இன்ஜினியர், டாக்டர், நிறைய இருக்கு. விஷயம் இருக்கும்ல, இது பிடிச்சிருக்கு, அதனால வந்து அவரை மாதிரி மாறலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்கல்ல. அவருக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. தலைவரே ஆக்டிங், அதனால ஃபியூச்சர்ல ஒரு தெரிஞ்சு பேசுதா இல்ல தெரியாம பேசுதா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கேமராமேன் நினைச்சிட்டுருவான். கட்டக்கா, நானும் எவ்வளவு நேரம் தெரியாத மாதிரியா நினைக்கிறது. அக்கா எங்களை விட்டுருங்க அக்கா.
இப்போ இது நாடகம் சும்மா எடுப்பானுங்க. இது எடுத்து 1 மாதத்துக்கு ஓட்டுவானுங்க இந்த ஷோவை. இன்னுமாடா டான்ஸ் ஃபங்க்ஷன் முடியல. அதே தான், இன்னுமாடா டான்ஸ் ஃபங்க்ஷன் முடியல. ஏம்மா நீ அங்கேயே தங்கிட்டியா? ஏமா நீ இன்னுமா போகல? நான் ஆட மாட்டேன்டா ஃபாதர் டான்ஸ். எங்க மியூசிக்கை கேட்டு நீங்க ஆடாம இருந்தீங்கன்னா நான் பண்ண மாட்டோம். என்னடா தொப்ப பயிரம் ஆடுது. தான் ஆட்டாவிட்டாலும் தன் தசையாடு சொல்லுவாங்களா அதுதாங்க. என்னடா டான்ஸ்? ஃபாதர் என்ன ஃபாதர் மியூசிக் போட்டா தம்பியை கையில் பிடிக்க முடியாது. சிட்ரா சார் என்னடா டான்ஸ்? ஐயோ பாம்பு வச்சு எடுத்துட்டு போறாங்க. மேல போய் போடுறா ஒரே அப்பனதான் ஆசியாசி வச்சுட்றான்டா. ஒரு சில பேர் பார்க்க ரகடா இருப்பானுங்க. ஆனால் பார்த்தா ப்ளூ கிராஸ் நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்க வாழ்த்துக்கள். பாலிமரில் கூடிய விரைவில் வர வாழ்த்துக்கள். Me holding my eye for too long, meanwhile my eye. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. இப்பவே உன் கண்ணு முன்னாடி இந்த மொத்த கிரவுண்டை பிளாஸ்ட் பண்றேன்டா. பிளாஸ்ட் டேய் வேற லெவல் சிங்க்டா. என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. டாய்லெட்டை பிளாஸ்ட் பண்றேன்டா. ஒரு சில பேர் இந்த கக்கூஸில் ஆகிக்கும் போது ரீல்ஸ் பார்ப்பாங்க. பட் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க எனக்கு ஒரு நல்ல பழக்கம்னா பாத்ரூம் போகும்போது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபோன் எடுத்துகிட்டே போக மாட்டேன். பாத்ரூம் போகும்போது பல்ல வளர்க்கலாம் குளிச்சுட்டோம் டக்குன்னு இல்லாதான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். பிளாஸ்ட் மோகன் மச் மோர் பெட்டர் ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. திருப்பாச்சி படத்தில் விஜய் அவருக்கான வீடியோ இந்த பாருங்க. யாரா நீ செஞ்சா கொலை, நான் செஞ்சா பார்த்தோம். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? டாட்டா கட்டுறாரு. கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட் பார்த்தே ஆகணுமே இந்த வீடியோக்கு. திருப்பாச்சி சிரிப்பாச்சி ப்ரோ அந்த கமெண்ட் பண்ண விலாசம் இருக்கா? திருப்பாச்சி விஜய் மாரி அம்மன் கோயில் பூசாரி. பயத்துல சாமி கும்பிடாதீங்க, நம்பிக்கையில கும்பிடுங்க. உங்களை உருவாக்குன கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. உங்க பிரச்சனையை கடவுள் கிட்ட அதுக்கு பூச்சி பூச்சி பேசுறீங்க. அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்டே கடவுள் பேசும்போது ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாங்க? நம்புங்க. நயன்தாரா ஃப்ரம் மீஷோவா? அக்கா கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க. மீஷோ நயன்தாரா. மீஷோ ப்ராடக்ட்னா மீஷோ ப்ராடக்ட் தான்யா. ஒரிஜினல் வெர்ஷன் சூர்யானா வெர்ஷன். என்னங்க நீங்க தப்பா நினைக்கலனா ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசலாமா? த பெஸ்ட் வெர்ஷன் தான் இதான்டா. இந்த படத்துக்கு கரெக்டா இருக்கும் இந்த பாட்டு. நான் பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லன்னு தான் அவன் கூட போனியே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் செருப்பு சாணியில முக்கி அடிச்ச மாதிரி இருந்ததுப்பா. அந்த மாதிரி அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தேயே. சீ 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 சீச்சியும் குமாரி ஒரு சீ. கமெண்ட் பார்ப்போம். யாரா அந்த எடிட்டர்? எப்படிடா கரெக்டாக மேட்ச் பண்ணிட்ட மாதிரி. நீ ஒரு ஆர்டிஸ்ட்.
இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு. பர்ஃபெக்ட் ஜிங். ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஒர்க் பண்றப்போ எனக்கும் சரி மேடம்க்கும் சரி ரொம்பவே டஃப்பா இருந்தது. கேட்டுக்க. டான்ஸ் மச்சி டான்ஸ் உடைய ஃபைனலுக்கு போக போற அந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்துடலாமா? அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தது. தெரிஞ்சுக்கிட்டியா? லட்சுமி மேடம்க்கும் எனக்கும் ரொம்பவே டஃப்பா இருந்தாலும் ஃபுல் மார்க்ஸ் எடுத்து ஃபைனல்ஸ்க்கு போக போற அந்த முதல் கண்டஸ்டன்ட் யாரு? யாரா இருக்கும்? யாரு உங்களுக்கே தெரியாதா? இனியா கோபினா. கேக்குறேன் சொல்லுடா. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? கமெண்ட் பாப்போம். இவ ஆடுற டான்ஸுக்கு கூட பார்த்துடலாம், ஆனால் ஃபேமிலி ரியாக்ஷன் தான் பார்க்க முடியும். இன்னுமாடா இந்த கரும்பு முடியல, ஒரு மாசத்தையே தாண்டி போய்கிட்டு இருக்குடா. நம்ம குடிகாரன் கிடையாது, நம்ம வந்து மதுப்பிரியன். குடி உடம்பு கெடுதல் சொல்றாங்க, ஆனா குடி உடம்பு கெடுதல் கிடையாது. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. அதான் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ஒரு டம்பர் எடுத்துக்கணும். இன்னைக்கு நம்ம ஷோல விதவிதமான ரெசிபிலாம் சொல்றதுக்காக பிரகாஷ் ரெடியா இருக்காங்க. டம்பர் எடுத்துக்கணும். புதினா லைட்டா போட்டுக்கணும். புதினா, இஞ்சி, சிறிதளவு இஞ்சி லைட்டா அதில் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி வந்து நாங்கள் கடையில் வாங்கி வந்து சீவி வச்சுக்கணும். சரி, சீவி வச்சுக்கணும். இஞ்சி லைட்டாக போட்டு மறுபடியும் லைட்டாக லெமன் எலும்பிச்சம் அது லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். எலுமிச்சி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு ஏற்ற லைட்டாக பிஞ்சு சால்ட்டு, அப்படின்னா உப்பு, சால்ட் உப்பு சூப்பராக இருக்கும். சால்ட் உப்பு, உப்புனா சால்ட்டு, சால்ட்டுனா உப்பு. நம்ம எல்லா சரக்குலாம் எங்ககிட்ட இருக்கிறது வந்து எம்டிக்கு தான். அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற லைட்டாக சோடா பொங்கும். பார்த்துருங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறது பாருங்க. லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். தண்ணி அப்பா பிளான்ட் கூட வாங்கிக்கலாம், எங்கள் கடையில் கிடைச்சது இருக்கலாம். அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்து ஒரு டீ ஆத்துற போல அப்படி ஆற்றிக்கணும். எது எதெல்லாம் போடுறானு சரக்கடி இது கற்று குத்துன்னு இருக்கானுங்க. கொஞ்சம் பட்டை, கிராம்பு, 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி. குடிக்க சொன்னா மொஜிட்டோ போட்டுன்னு இருக்க. சித்த மருத்துவர் ஐயா, இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். இறுதியில் தேவையான அளவு கொஞ்சம் அரளி விதை அரைத்து ஆட் செய்யும். குடிக்க சொன்னா குழம்பு வச்சுட்டு இருக்கான். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். ஆமா, ஏமா இதையோ சரி உப்பு எதுக்கு போடுறா? சரக்கடி மிளகாய் தூள் ஆட் பண்ண மறந்துட்டீங்க. இந்த மாதிரிலாம் வந்து வீடியோ போடுறதுனால வந்து இது சின்ன பசங்களும் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாதீங்க. இதை பார்த்து பசங்க வந்து கெட்டுருவாங்க. ஏன்னா சின்ன வயசில் வந்து தெரியாது இது என்ன, இதெல்லாம் குடித்தா நார்மலாக குடிக்கிறாங்க போல், இது ஒரு ஜூஸ் மாதிரி தான் போல் அப்படின்னு நினச்சி குடித்து அப்புறம் மூளை வந்து சரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டு அவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் அளவுக்கு கூட போகும். ஸோ அதனால் வந்து சரக்குலாம் யாரும் அடிக்காதீங்க. இன்னொன்று இது மூலயமா நான் தெரியுது, இப்போ சரக்கு இல்லாமல் கூல்லிப் கூட போல கூல்லிப் பண்ணும்போது இன்னொன்று ஞாபகம் வருது. என்னென்னா வந்து நம்ம கமெண்ட் வந்து என்ன அப்புறம் கூல்லிப் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த மீசை அப்படி இருக்கிறதுனால மேலே இருக்க லிப் வந்து பெருசாக தெரியாது, மீசு இருக்கிறதுனால இந்த உதடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி முன்னாடி இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அதனால கூல்லிப் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி கமெண்ட் பண்ணுறானுங்க. கூல்லிப் போடுறானுங்க போல. வேறுங்க கூல்லிப்லாம் போடல, எனக்கு எந்த பழக்கமே கிடையாது. இப்போ டீ டோட்டில் டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன், பால் மட்டும் தான் குடிப்பேன். பால்னா நார்மல், அதுவும் கருப்பட்டி இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு தான் குடிப்பேன். ஒயிட் சுகரும் வந்து பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப நாளாச்சு ஒயிட் சுகர்லாம் சாப்பிட்டு. ஸோ எப்பயாவது ஸ்வீட் சாப்பிட்னாலும் இந்த லட்டு, பால்கோவா அந்த மாதிரி அது ஒரு ரேர். ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு நான் மெயின்டைன் பண்ணுறேன். நான் ஒரு சில விஷயங்களும் சொல்கிறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எந்த பழக்கம் இல்லாமல் நடா பண்ண போகிறேன், எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் வந்து அப்புறம் ஏதாவது வியாதி வரும்போது வரட்டுமே, எப்படி அவனும் வியாதி வந்து சாப்பிட அப்படி வருது. நமக்கு இதெல்லாம் இதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது நல்லது வாங்கி சாப்பிட்டு போயிடலாம், நல்லா திருப்தியாக வாங்கி சாப்பிடுவோம். ஜிம்முக்கு போங்க, உடம்பு ஏற்றுங்க, அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பேக்டவோ பறக்கிறதுக்கு ஜிம்முக்கு போட. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. அந்த மாதிரி போயிட்டு ஏதாவது ஒன்று ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து உடம்பு ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து பண்ணுங்க. இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு இருக்கு போதை பழக்கம் வந்து அடிக்ட் ஆகாதீங்க. அது வந்து நம்ம மூளையை வந்து வேஸ்ட் ஆகிடும், மூளை மங்காச்சியும். மூளை மங்கிட்டா ஒழுங்காக சிந்தனை வராது, யோசிக்க முடியாது, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. அப்போ லைஃப் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்லுவேன். எந்த பயனும் இல்லை.
அவன் கண்ணு தெரியாதா? இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதாவது நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள் இந்த லைஃப்பில் நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான உடம்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணிங்க. ஸோ இதனால தான் வந்து நான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து யூடியூப் வந்து பண்ணாமல் எனக்கு கிடைச்ச இந்த ஒர்க்கு எனக்கு நான் வந்து தக்க வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒர்க்குக்கு தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அதை பண்ணின்னு இருக்கேன். நீங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வீக்லி வீடியோ போடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்கும் புரியுது, எனக்கு வந்து போகணுன்னு ஆசை தான். பட் எண்ட் ஆஃப் த டே நஹி பேட்டா இல்லைன்னா அது அவ்வளவுதான். பேட்டா இல்லை, எதுவுமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான். கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? கமெண்ட்ஸ் பார்க்குறோம். இவரை பார்த்த பிறகுதான் புரிகிறது எனது வாழ்க்கை அவ்வளவு கடினம் இல்லை என்று. நம்மலாம் இப்போ எவ்வளோ சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அவன் நண்பன் இல்லை, அவனுக்கு தான் கடவுள். ஸோ இது என்ன சொல்கிறதுனா, இப்போ 2K கிட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பைக் வாங்கி தரல, இது சூசைட் பண்ணிப்பா, இது பண்ணிப்பான்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க இந்த மாதிரிலாம் வீடியோ பார்த்தா அது தெரிஞ்சவங்களான்னு சொன்னால் தெரியலை. வாரத்துக்கு ஒரு முறைனாலும் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து வீடியோ வந்து போட்டுருவேன். ஸோ மறக்காமல் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மட்டன் குஸ்காவா சிறிய சந்தோஷமா இருங்க.